மார்க்கெட்டிங் மூலமாக வெறும் ஒரு 111 ரூபாயை வச்சு டெய்லி 20 முதல் 45,000 வரையிலும் சம்பாதிக்க முடியும். அதே இது ஒரு 333 ரூபா முதலீடு இருந்தால் 60 முதல் 1,30,000 வரை சம்பாதிக்க முடியும். இதே நம்ம தனியாக ஓன் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எதுக்காக ஓடுறோம்? வருமானத்துக்காக. ஒன்று ஜாப்பை தேடி ஓடுவோம், இல்லைனா ஓன் பிஸ்னஸாக தேடி ஓடுவோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வருமானத்துக்கான முயற்சி தான் செஞ்சிட்ருக்கோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் பார்ப்போம். இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு 10,000லேருந்து 1,00,000 ரூபாய் வேணும். அது மட்டும் இல்லைங்க, கஸ்டமரும் நமக்கு அதிகமாக வேணும். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட்டு மட்டும் பத்தாது, அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரலையும் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லை, கஸ்டமரும் பார்த்திங்கன்னா ஒரு 100லேருந்து ஒரு 1000 பேர் இருந்தால் மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்குற வருமானத்தை நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். இப்போ ஜாப்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த டைமிங் போல் அப்படின்னா டென்ஷன், ப்ரெஷர், இல்லை அந்த டைமிங் போல்னா அந்த வேலை இல்லாமல் போயிடுமோன்ற பயம், பதட்டம். அது மட்டும் இல்லாமல் நம்ம படித்த படிப்புக்கேற்ற வருமானம் தான் கிடைக்கும். ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்படியே படித்து சம்பாதிக்கிறோன்னா ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபா சம்பாதிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் 1000 ரூபா பஸ்ஸுக்கோ அல்லது பைக்குக்கோ பெட்ரோல் போட செலவு பண்ணுவோம். அப்போ ஒரு நாளைக்கு 8 to 10 மணி நேரம் நம்ம உழைப்பை கொடுக்குறோம். 26 நாளைக்கு 208 மணி நேரம் நம்ம உழைப்பை கொடுக்குறோம். மந்த்லி 10,000 ரூபா வருமானத்துக்கு. அப்போ ஒரு நாளைக்கு 384 ரூபானா ஒரு மணி நேரத்துக்கு 48 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம். அதே இது 30,000 ரூபானா ஒரு நாளைக்கு 1183 ரூபா, ஒரு மணி நேரத்துக்கு 144 ரூபா. இதுவும் நிரந்தரம் இல்லாது. இன்றைக்கி ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லாரும் எதை நோக்கி போவோம்? எவ்வளோ தான் கஷ்டமாக இருந்தாலும் கூட ஒரு பண்டிகை காலமாக இருக்கட்டும், நமக்காக இல்லைன்னா நம்ம பிள்ளைங்களுக்காகவோ இல்லை நமக்காகவோ வெளில போகும்போது கொஞ்சம் நீட்டாக தெரியணுன்றதுக்காக நம்ம எல்லாமே எதை நோக்கி போகிறோம்? ஃபேன்சி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கவரிங். ஸோ இன்றைக்கி தங்க விற்கிற விலையில் எல்லாமே தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்ப்பாங்களே தவிர இனிமேல் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் ஆகிப்போச்சு தங்கம். அப்போ என்ன பண்ணுவோம்? கம்பல்சரி ஒரு வலை தான் நம்ம கவரிங் வாங்க தான் செய்வோம். இப்போது நம்ம நிறுவனத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு வளையலோ அல்லது தோடோ அல்லது ஆரம் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பொருளை ஏதோ ஒரு கடையில் போய் நீங்கள் வாங்கிட்டுருக்கீங்க, ஏதோ ஒரு விலை கம்மியாகவோ அல்லது குவாலிட்டியாகவோ தரமான பொருளோ தரமில்லாத பொருளோன்னு சொல்லிட்டு ஏதாவது வாங்குவீங்க. அதாவது வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அதுலேயும் செலவு பண்ணிங்க. இப்போ வருமானம் கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கு நல்ல பொருளாக வேணும்னு பணத்தை பார்க்க மாட்டாங்க, நல்ல பொருளாக வாங்கி போடுவாங்க. பட்ஜெட் இல்லாதவங்க கம்மியான ரேட்டில் வாங்கி போடுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளோட கம்பெனியில் நீங்கள் என்ன வேணாலும் வாங்கிக்கலாங்க. இங்கே வருமானம் மட்டும் இல்லைங்க, நீங்கள் வாங்குகிற வளையல், செயின், தோடு இந்த மாதிரி நீங்கள் எந்த பொருளை வாங்கினாலும் 100க்கு 20 ரூபா தள்ளுபடி. 500 ரூபாய்க்கு வாங்கினா 100 ரூபாய் தள்ளுபடி. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்களும் லட்சாதிபதி ஆகலாம். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களே சம்பாதிக்க வைங்க. இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் இங்கே மெம்பராக சேர்ந்துக்க போகிறீங்க. நமது நிறுவனத்தில் சேர்ந்துட்டு உங்களுக்கு மெம்பராக சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் டிஸ்கவுண்ட்டில் மெம்பர் ஆகிக்குவீங்க. இதை ஷேர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வருமான வாய்ப்பு கிடைக்கிது. இங்கே 100 பேரோ 50 பேரோ 1000 பேரோ தேவையில்லை. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2 அல்லது 4 ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிங்கன்னா நீங்களும் சம்பாதிக்கலாம், அவங்களும் சம்பாதிக்கலாம்.